Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நான் டேட் பார் கொஞ்சம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கொள்வோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்வோம். இதுக்கு பேஸ்ட்ரிக்கு வேற ஒரு ரெசிபியும் ஃபில்லிங்க்கு ஒரு ரெசிபியும் இருக்குது. இப்போ பேஸ்ட்ரி செய்யறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கொள்வோம். 125 கிராம் மாவு, 63 கிராம் பட்டர், 63 கிராம் சீனி, ஒரு முட்டை. நாங்கள் முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் தான் இன்றைக்கி எடுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ பார்ப்போம் ஃபில்லிங்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லி. 150 கிராம் ஈச்சப்பழம், 20 கிராம் கேஷ்யூநட், 10 கிராம் பாதாம், 10 கிராம் வால்நட், 10 கிராம் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பேஸ்ட்ரி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கொள்வோம். மாவையும் பேக்கிங் பவுடரையும் சீனியையும் ஒன்றுக்கு போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து பட்டரையும் போட்டுக்கோங்க. நான் இங்கே சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுக்கிறேன்னு சேர்த்தால் கொஞ்சம் போல் உப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கு போகிறோம் இதை ரப்பிங் மெத்தடில் ரப் பண்ணணும். உங்களோட ஃபிங்கர் ஸ்டிப்ஸால் கொஞ்சம் பட்டரை எடுத்து மாவோட தடவி தான் இதை ரப் பண்ணிக்கொள்வது. இது இந்த அளவுக்கு வந்த போகிறோம். இதுக்கு நாங்கள் வெனிலா எசன்ஸையும் முட்டையோட மஞ்சக்கரு ஒன்றையும் போட்டு பிணைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக இப்படி பிணைய போக்கலாம். அதோடு சேர்த்து அந்த டோ பிணைஞ்சி வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு டோ பிணைஞ்சி வந்த போகிறோம். கிளிங் ஃபிலிம் ஒன்றால் கவர் பண்ணி காற்று போகாத அளவுக்கு டைட்டாக மூடி 30 மினிட்ஸ் இது ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் எடுக்கணும். பேக்கிங் ட்ரே ஒன்றில் நான் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுறேன். இன்னைக்கு ஏதாவது நட்ஸ் ஒரு வெரைட்டி உங்கள்கிட்ட இல்லாட்டி ஈக்கிற நட்ஸ் வெரைட்டியால் போட்டுக்கோங்க. அதே பாரம் அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். 180 டிகிரிஸில் 8 to 12 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணணும். அது ரோஸ்ட் ஆக காட்டு நான் இன்னைக்கு ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஈச்சப்பழம் எடுக்க போகல மிச்சம் ட்ரையாவின் ஈச்சப்பழமும் எடுக்க வேணும். நடுத்தரத்தில் ஈக்கணும். அது மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இதுக்கு நான் ஏலக்காய்த்தூளையும் பட்டைத்தூளையும் போட்டுக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு ஈச்சப்பழம் எடுத்து போகிறோம். நல்லா மேஷ் பண்ணுங்க. அது மேஷ் பண்ணுறதோட ஒரு நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ நட்ஸ் அப்படியே கொஞ்சம் துண்டு துண்டாக உடச்சிக்கொள்கிறேன். அந்த உடச்ச போகிறோம் அந்த நட்ஸையும் சேர்த்து இந்த ஈச்சப்பழம் மிக்ஸில் போட்டுட்டு அதோட நெய்யையும் போட்டுக்கொண்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மேஷரை தான் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக இருக்கும் சுட்டி. நான் இன்றைக்கி இந்த நெய் தான் எடுக்கிறேன். போட போக்கில் பட்டர் கீ எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பேஸ்ட்ரி டோ வெளியே எடுக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த குக்கி கட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஈத் ஃபெஸ்டிவலுக்கு செஞ்ச குக்கீஸ் சுட்டி அந்த தீமில் தான் இருக்குது. இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். மேபி உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்கலுமிண்டா ஓகே. நியர்பை ஷாப்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கி கொள்ளையிலும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்காக போடுறேன். தேவைன்னா யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த டூல்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பேஸ்ட்ரி டோவில் நான் ஹாஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு மற்ற ஹாஃபை ரப் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இந்த ரோலிங் பின்னில் 6 mm பேசரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த திக்னஸுக்கு தான் எனக்கு இந்த பேஸ்ட்ரி தேவையாக இருக்குது. ஸோ இது நான் அமேசானில் தான் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். இந்த பேஸ்ட்ரிமா சரியான சாஃப்டாக இருக்கும். ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த கட்டரை வச்சு ஒவ்வொரு பீஸாக வெட்டுறேன். ஒரு டேட் பார் இந்த கட்டரால் செய்யறதுக்கு ஒரே ஷேப்பில் 2 பீசஸ் வேணும். ஸோ இதில் 2 பீசஸ் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் கீழேக்கும் ஒரு பீஸ் மேலேக்கும் செய்ய போகிறேன். நடுவில் சாண்ட்விச் பண்ணதுக்கு அந்த பார் ஃபீலிங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சின்னொரு பெலட் நைஃபை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சம்டைம் உடைய பார்க்கும். ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கட் பண்ணின பீசஸை ஃபஸ்ட்டுக்கே எடுத்துக்கொள்ளாங்க. அதில் சுற்றி வரத்துக்கு இருக்கிற சின்ன பீசஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு தான் நீங்கள் கட் பண்ணின பீசஸை எடுத்துக்கொள்ளணும். ஒரு துண்டு பேஸ்ட்ரி டோவை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலுக்கால கட்டரை வச்சுக்கோங்க. அதுக்கு போகிறோம் சின்ன பீசஸாக டேட் பார்ட் ஃபில்லிங்ஸ் எடுத்து அதை உள்ளுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணப்போ போக்கல கொஞ்சம் விரல்ட நுனியால் கொஞ்சம் அந்த நுனி அது இதுவளுக்கெல்லாம் மூளைக்கெல்லாம் தள்ளிக்கோங்க. அப்போ தான் ஒரே லெவலுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது லேயர் ஆகுறதோட ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். இது செஞ்ச போகிறோம் அதுக்கு மேலுக்கால வெட்டி இந்த மற்ற பேஸ்ட்ரி மாவை மேலுக்கால வச்சுக்கோங்க. அதில் ஷேப்பையும் சரியாக அதுக்கு கார்னர்ஸ்க்கு சைடுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இது ப்ரெஸ் பண்ணின போகிறோம் இதோட லிட் இருக்குது. லிட்டில் தான் வந்து அதோட மோல்டு டிசைன் இருக்குது. உங்களுக்கு விளங்குதாய்க்கும் இந்த டிசைன் அதுக்கு ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டெக்ஸ்டர் வந்து அந்த மேலுக்கு இருக்கிற பேஸ்ட்ரி டோவில் நிற்கும். அது நின்ற போகிறோம் நீங்கள் லிட்டை கழட்டிட்டு பேஸ்ட்ரி டோவை கழட்டவான அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கிற ஃப்ரேமை கழட்டுங்க. ஃப்ரேமை கழட்டின பிறகு தான் நீங்கள் வந்து லிட்டை கழட்டி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட டிசைன் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு விளங்குதாய்க்கும் லேயர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் திக்னஸுக்கு இருக்குது. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணின அச்சையும் கூட பசந்த டீட்டெயில்டாக வந்திருக்குது. இப்போ பேலன்ஸ் ஆகின கட் பீசஸ் மாவை வந்து மறுபடி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ப்ரீவியஸில் ஹாஃபாக வச்சு இந்த மாவையும் சேர்த்து உங்களுக்கு உருட்டி கொள்ளையிலும். அதே போல் ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு சொன்ன சேம் மெத்தடில் சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க ஒரே மிக்கே எல்லாம் கட் பண்ணி ஒரே மிக்கி இதாக்கலாம். ஸோ ஒரு மோல்டில் ஒரு டிப்புக்கு தான் செஞ்சு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி மோல்டால் இந்த ரெசிபிக்கு 9 குக்கீஸ் செஞ்சு எடுத்தேன். அண்ட் இது சின்ன மோல்டு இல்லை, இது கொஞ்சம் கணக்கான சைஸுக்கு பெருசான மோல்டு உண்டு. அண்ட் செஞ்ச போகிறோம் பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் அந்த கெமல்ட ஷேப் கூட டீட்டெயில்டாக நல்லா வருது. அதே போல் நீங்கள் பேக் பண்ணின பிறவும் கூட அந்த டெக்ஸ்டர் அப்படியே நிற்கிது இந்த டோவால் செஞ்ச போகிறோம். சின்ன மோல்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு, சின்ன மோல்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கட் பண்ணி கொள்ளத்துக்கு. சின்ன சின்ன பீஸை சீக்கிரம் சுட்டி. ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் சாஃப்ட் சுட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாவை ஹேண்டில் பண்ணுறது. பட் செஞ்ச போகிறோம் அந்த மாவோட டேஸ்ட்டும் அந்த மாவோட டெக்ஸ்டரும் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அது சுற்றி மாவோட ரெசிபியை சேஞ்ச் பண்ணி கொள்ளாயிங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொள்ளாயிங்க மாவை பெனையை போக்கல. ஃபுல்லாகவே இதை செஞ்ச போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கொள்கிறேன். பேக்கிங் ட்ரேக்கு நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ணதுக்கு பட்டரையோ இல்லை பார்ச்மெண்ட் ஷீட்டோ என்ன சரி பேப்பரோ ஒன்றும் நீங்கள் போட தேவையில்ல. உங்களுக்கு டிரெக்டாகவே ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி கொள்ளையிலும். 175 டிகிரிஸில் 12 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணினா போதும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் அந்த ஒவ்வொரு குக்கீஸ்லேயும் சரியான டீட்டெயில்டாக இருக்குது அந்த ஸ்டாம்ப் வச்சது. அண்ட் இது ஈத் தீம் சுட்டி எல்லாமே இதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் தான் அந்த குக்கீஸில் இருக்குது. இது நான் ஈத் ஃபெஸ்டிவலுக்கு தான் செஞ்சேன். ஏர்லியாக அவங்களுக்கு சொன்னது மாதிரி இது என் டிசர்ட் டேபிளில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சது. இன்னும் எத்தனையோ வெரைட்டிஸ் டிசர்ட்டிங் இன்னைக்கு நான் வச்சுருந்தேன். ஹோப்ஃபுல்லி நான் 1 by 1 வீடியோஸ் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இந்த டேட் பார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் அகெயின் மீட் ஆகிறேன். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.